என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அத்விதாவின் கால் கை சிராய்ப்புகளில் ருத்ரனின் விரல்கள் இதமாக வருட விழிமூடி கிடப்பவள் அந்த வருடலை ரசித்தாள். ஆசையாய் அவனது விரல்கள் அவள் மேனியில் மீண்டும் மீண்டும் மேய்கிறது. அவன் ஆசைக்கும் இளமை பசிக்கும் விருந்தானவள் அவனையே ஆடையாக்கி அவன் மார்பிலேயே விழிமூடி உறங்கும் போது என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தையும் நிம்மதியையும் உணர்ந்தாள். அவளது பட்டு போன்ற மேனியை இதமாக வருடி அவளை அணைத்தபடியே ருத்ரனும் உறங்கி போனான். காலை ருத்ரன் விழிக்கும் போது அவன் முகத்தையே ஆசையாய் பார்த்தபடி அவனை கட்டி அணைத்து படுத்திருக்கிறாள் அத்விதா. காற்று கூட புக முடியாத அளவு இறுக்கமாக இரு உடல்களும் பிணைந்திருக்கிறது. அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டவன், நேற்றுக்கு சாயந்தரம் ரூபா போன் பண்ணியிருந்தா, வியாழக்கிழமை நல்ல முகூர்த்த நாளாம், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு கேட்டா. சரின்னு சொல்லியிருக்கேன், நீ கிளம்பு, போய் உங்க வீட்டுல விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம். மணி சார் ஆபீஸ் புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம போய் சேரணும். அப்புறம் 200 கல்யாண பத்திரிகைகளை மட்டும்தான் அச்சடிக்க சொல்லியிருக்கேன். 100 உங்க வீட்டுக்கு, 100 நமக்கு. நீ யாரையெல்லாம் கூப்பிட ஆசைப்படுறியோ அவங்களையெல்லாம் கூப்பிடு. வெற்றி லதிகாவுக்கு நேத்தே போன் பண்ணி சொல்லிட்டேன். 2 பேரும் உடனே டிக்கெட் போட்டிருக்காங்க, கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க. நீதான் பொண்ணுன்னு சொன்னதும் 2 பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். சரி, சீக்கிரமா ரெடியாகு என்றவன் அவளை விடுவித்தான். காலை 7:30 ஆன போதே இருவரும் அத்விதா வீட்டை எட்டி விட்டனர். ருத்ரனின் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றதும் சித்தியும் மானசாவும் ஓடி வாசலுக்கு வந்தனர். பின்னாலேயே அப்பாவும் வந்துவிட்டார். ஆனால் காரை விட்டு இறங்கும் அத்விதாவை கண்டு மூவரும் திகைத்து நிற்க, காரை நிறுத்திவிட்டு இறங்கிய ருத்ரன் அத்விதாவை பார்க்க அவள் அவனோடு வந்து ஒட்டி உரசி நின்றாள். அவள் கரத்தை தன் கரத்தோடு கோர்த்து கொண்டு அவர்களை நோக்கி அடி எடுத்தான் ருத்ரன். அத்விதா சிகப்பு கரையும் முந்தானையும் இணைந்த பச்சை நிற பட்டு சேலை ஒன்றை உடுத்தி இருக்கிறாள். வைர நெக்லஸும் அணிந்து ஒரு அழகு தேவதையாக புன்னகையோடு நடந்து வர ஒரே பார்வையில் அது அத்விதா என்று அப்பா, சித்தி, மானசா மூவருக்கும் புரிந்தது. அவளது முகம் வீங்கி போவதற்கு முன்பு இருந்த அதே முகம், அதைவிட இப்போது அழகும் பொலிவும் அதிகமாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மானசா, சித்தி இருவரும் பொறாமையோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, அத்விதா என்று மகிழ்ச்சி பெருக்கோடு அழைத்த அப்பாவின் அந்த அழைப்பில் வியப்பு மேலோங்கி நின்றது. என்னால என்னுடைய கண்ணை நம்பவே முடியல. நீதானா என்றவர், வாங்க வாங்க என்று வாயார மனமாற இருவரையும் வரவேற்றார். இருவரும் வீட்டிற்குள் வந்து அமர மானசாவை பார்த்த ருத்ரன், மானசா, நீ ரொம்ப நல்லா சமைப்பேன்னு அத்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கு நல்ல ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா என்று கேட்டான். ஓ என்றவள் சமையல் அறைக்கு சென்றாள். மணி சார், ஒரு குட் நியூஸோட தான் நாங்க வந்திருக்கோம் என்று பேச்சை ஆரம்பித்த ருத்ரன், வர்ற வியாழக்கிழமை நான் அத்விதா கழுத்துல ஊரறிய தாலி கட்டி மனைவி ஆக்கிக்க போறேன் என்றான். அதை கேட்டு முதலில் மகிழ்ந்த அப்பா ஓர பார்வையால் சித்தியை பார்த்து அவரது கோபமான முகத்தை கண்டதும் தன் மகிழ்ச்சியை சட்டென்று மறைத்து விட்டு, அப்படியா? ஆனா 6 மாசத்துல இல்ல 1 வருஷத்துல அத்விதாவை விவாகரத்து பண்ணிட போறதா சொல்லி இருந்தீங்களே? ஆமா, ஆனா அதுக்கு அவசியம் இல்லைன்னு இப்ப புரியுது. உங்க எல்லார் கண்ணுக்கும் ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணா தெரியற என்னுடைய அத்விதா என்னுடைய கண்ணுக்கு மட்டும் அன்பான, நிறைய ரகசியங்களையும் வேதனையையும் மனசுல சுமந்துக்கிட்டு வீண் பழிகளையும் சேர்த்து சுமந்துட்டு வாழற ஒரு அப்பாவியா, சாதுவா தெரிகிறா என்றவன் அவள் அப்பாவை பார்த்தான். சார், நீங்க கூட அத்விதா தான் அவ சித்தியோட ஒட்டாம விலகி போனதா சொன்னீங்க. அது கூட உங்க தப்பான பார்வைன்னு தான் எனக்கு தோணுது. அத்விதா அப்படி ஒட்டாம போயிருந்தா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருந்திருக்கும். அப்புறம் நீங்க அத்விதாவுடைய அம்மா இறந்து போகும்போது அத்விதாவுக்கு 4 வயசுன்னு சொன்னீங்க. நீங்க ஏன் அப்படி ஒரு பொய்ய சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. அதை கேட்டு லேசாக அதிர்ந்த அத்விதா ருத்ரனையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்தாள். அப்பா ருத்ரனிடம் அப்படி சொல்லி இருந்ததை அவளிடம் மறைத்திருந்தார். இப்போ உங்க வீட்டுக்கு வர்ற வழியில தான் மானசாவுக்கும் உனக்கும் இடையில எத்தனை வயசு வித்தியாசம்னு நான் அத்விதா கிட்ட கேட்டேன். 2 வயசு வித்தியாசம்னு சொன்னா. அத்விதா அவளுடைய சித்தியை வெறுத்ததாவும் நீ என்னுடைய அம்மா இல்லன்னு சொல்லி விலகி போனதாவும் சொன்ன நீங்க, அத்விதா அம்மா அவளுடைய 1 வயசுல இறந்ததா சொன்னா மாட்டி போன அத்விதா அம்மா தவறும் போது அத்விதாவுக்கு 4 வயசுன்னு சொன்னீங்க. ஆனா அத்விதாவுக்கும் மானசாவுக்கு இடையில 2 வயசு வித்தியாசம் தான் இருக்கு. அப்படி பார்த்தா அத்விதாவுக்கு 1 வயசா இருக்கும் போதுதான் அவங்க அம்மா இறந்திருக்கணும். 1 வயசுல அம்மாவை இழந்த ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு சித்தி கிடைச்சிருந்தா அந்த குழந்தை அந்த சித்திய தான் அம்மாவா நினைச்சிருக்கும். ஆனா இங்க எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அப்பா தலை குனிந்தது. அதற்குள் மானசா டீயோடு வந்து விட்டாள். இருவரும் டீயை எடுத்துக் கொண்டனர். டீயை மெல்ல பருகிய ருத்ரன், டீ நல்லாதான் இருக்கு, ஆனா அத்தை சொன்ன அளவு சூப்பரா இல்ல.
என்று கூறிவிட்டு சித்தியை பார்த்தான். மானசா பிறந்த நாளுக்கு பந்தியில நீங்க போட்ட அல்வா மானசா செஞ்சதில்ல, அத்விதா செஞ்சதுன்னு அத்விதா என்னுடைய வீட்டுக்கு வந்து சமைக்கும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா அத பத்தி நான் இன்னைக்கு அத்விதா கிட்ட கேக்கும் போது இல்ல, அந்த அல்வாவை மானசாதான் செஞ்சான்னு ரொம்ப பெருந்தன்மையா விட்டு கொடுத்தா. இவளை போய் கொடுமைப்படுத்தினா, டார்ச்சர் பண்ணான்னு நான் கூசாம சொன்னீங்க பாருங்க. உங்களை என்னன்னு சொல்றது, ஒரு சித்தின்னு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு கேவலமா நீங்க அத்விதா கிட்ட நடந்துகிட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் அத்விதா அவளுடைய அழக மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்ததுக்கு ஒரு காரணத்தை என்கிட்ட சொன்னா. அத கூட நான் முழுசா நம்பல. இதுவரைக்கும் அத்விதா அவளுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச எந்த வேதனையையும் என்கிட்ட சொல்லல. அந்த வேதனைகளையும் அவ அழக மறைச்சு வாழ்ந்த ரகசியத்தையும் கண்டிப்பா ஒரு நாள் அவ வாயாலேயே நான் தெரிஞ்சுப்பேன். அவன் பேச பேச சித்தியின் தலை குனிந்து கொண்டே சென்றது. நாங்க சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் கோயில்ல சிம்பிளா நடக்குது. விருந்த எங்க வீட்டுல வச்சிருக்கோம். உங்க நெருங்கிய உறவினர்கள் ஒரு 100 பேரை மட்டும் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. அத்விதா என்னுடைய மனைவின்னு இந்த ஊருக்கே தெரியணும். அதுக்காக தான் இப்ப இந்த கல்யாணம். சார், இன்விடேஷன் ஆபீஸுக்கு வந்துடும். நான் அதை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஓகே, நாங்க கிளம்புறோம் என்று கூறி அவன் எழுந்து கொள்ள அத்விதாவும் அவனோடு எழுந்து கொண்டாள். சித்தியும் மானசாவும் நல்ல ஒரு வாழ்க்கை கை நழுவி போவதை வேதனையோடு பார்த்தனர். அத்விதாவை வீட்டில் விட்டுவிட்டு அலுவலகம் சென்ற ருத்ரன் திருமண பத்திரிகை கைக்கு வந்ததும் பெண் வீட்டிற்கு அச்சிட்ட பத்திரிகையை அத்விதாவின் அப்பாவிடம் கொடுத்துவிட்டு நேராக ரூபா வீட்டிற்கு சென்று முறைப்படி ரூபாவையும் கணவரையும், கணவரின் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, தம்பியையும் திருமணத்திற்கு பத்திரிகை வைத்து அழைத்தான். தன் நெருங்கிய சொந்தங்கள், நண்பர்கள் என்று அழைக்க வேண்டிய அனைவரையும் அன்றே அழைத்து முடித்தான். அத்விதா அப்பாவும் மதியம் விடுப்பு எடுத்துக்கொண்டு திருமண பத்திரிகையை கொடுக்க வேண்டிய அனைவருக்கும் கொடுத்து முடித்தார். அவர் வீடு வந்து சேரும் போது முகத்தை உருரென்று தூக்கி வைத்துக் கொண்டு சித்தி ஹாலில் அமர்ந்திருக்க, அப்பா அவரை பொருட்படுத்தாமல் அறைக்கு செல்ல, கோபமாக அவர் பின்னாலேயே அறைக்கு வந்த சித்தி, என்னை பார்த்தா உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு என்ன இழுச்சவாயா தெரியுதா என்று கேட்க, நானும் அத்விதாவும் ஒரு நாளும் அப்படி நினைக்கல வசந்தி. நீ அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? ஆஹா, நல்லா பேசுவீங்க. நம்ம பொண்ணு காலையில இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாம படுத்து கிடக்குறா, அழுதுட்டே இருக்கா. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? என்ன, காலையில இருந்து எதுவும் சாப்பிடலையா? ஏன் அழுதுட்டு இருக்கா? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ருத்ரன் மானசாவை தானே கட்டிக்கிறதா இருந்தது. இப்ப திடீர்னு அத்விதாவை கட்டிக்க போறேன்னு சொன்னா அவளுக்கு வலிக்காதா? என்ன பேசிட்டு இருக்க வசந்தி நீ? இப்படி தேவையில்லாத விஷயத்துக்காக அவ அடம் பிடிச்சு அழுதுட்டு இருந்தா அதை யாராலையும் சரி பண்ண முடியாது. ஏங்க சரி பண்ண முடியாது? ருத்ரனை முதல்ல பார்த்தது நான். அவனை நம்ம பொண்ணுக்கு இல்ல ஏன் பொண்ணு மானசாவுக்கு மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு சொன்னது நான். அதை உங்ககிட்ட சொன்னது நான். அதுக்காக தான் அவனை பிறந்த நாளுக்கு கூப்பிட சொன்ன. நீங்களும் கூப்பிட்டீங்க. அவனும் மானசாவுடைய அழக பார்த்து மயங்கிதான் நம்ம வீட்டுக்கு முதல் தடவை வந்தான். ஆனா கடைசியில எல்லாமே தலைகீழா போச்சு. இங்க பாருங்க, என்னுடைய பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி வந்துட்டு அந்த அத்விதா கழுத்துல அந்த ருத்ரன் தாலி கட்டுற மாதிரி ஊரை கூட்டி நடத்துற கல்யாணத்துல அந்த அத்விதா கழுத்துல இல்ல, என் பொண்ணு கழுத்துல ருத்ரன் தாலி கட்டணும். இது நடக்காட்டி அப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், செஞ்சுதான் காட்டுவேன் என்று கூறிய சித்தி கோபமாக வெளியே செல்ல, சோர்ந்து போன அப்பா அப்படியே படுக்கையில் அமர்ந்தார். மறுநாள் காலை தாத்தா வந்து சேர்ந்து விட்டார். தாத்தாவை கண்டதும் சித்திக்கு பற்றி கொண்டு வந்தது. என்ன, பேத்தியுடைய கல்யாணத்துக்கு உங்க மருமகன் உங்களை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாரா என்று கேட்டார். மருமகன் இல்லம்மா, பேத்தியும் பேரனும் கூப்பிட்டாங்க, வராம இருக்க முடியுமா? பேத்தியா? யாரு? அந்த அத்விதாவா? ஆமா, அவளும் எனக்கு பேத்தி தானே. அப்பா, நீங்களும் என்னுடைய புருஷனும் ஏன் ஒரு தலையா யோசிக்கிறீங்க, செயல்படுறீங்க? எனக்கும் என்னுடைய மகளுக்கும் நீதி கிடைக்கணும், உடனே கிடைக்கணும். எதுமா நீதி? பெரியவளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அந்த மாப்பிளைய சின்னவளுக்கு மாப்பிள்ளையாக்குறதா நீதி? முன்னாடி அந்த ருத்ரன் தம்பி அத்விதாவை விவாகரத்து பண்ண போறதா சொன்னாரு. அதனால சரி, மானசாவை கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். ஆனா இப்ப அவரே அத்விதா போதும், அத்விதா தான் எனக்கு மனைவின்னு சொல்லும் போது எப்படி மானசாவை அவருக்கு கட்டி வைக்க முடியும்? அவர்கள் உரையாடலை கேட்டபடியே அறையிலிருந்து வெளியே வந்த அப்பா, மாமா, நீங்க தேவையில்லாம வாக்குவாதம் பண்ண வேண்டாம். வசந்தி பக்கமும் நியாயம் இருக்கு. அதனால அவளுக்கு நீதியை நடத்தி வைக்க வேண்டியது நம்ம கடமைதான் என்றவர்
சித்தியை பார்த்தார். எங்க பாரு, ருத்ரன் சார் மானசாவை கல்யாணம் பண்ணிக்க ஒரு நாளும் விரும்பல. அப்படி இருக்கும்போது நீங்க என் பொண்ணு மானசாவை தான் கட்டிக்கணும்னு சொல்ல நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது. இப்ப என்ன, மானசாவுக்கு ருத்ரன் சார் மாதிரியே நல்ல வசதியான ஒரு வரனை நான் பாக்குறேன். உடனே அவ கல்யாணத்தை நம்ம நடத்தலாம். அது போதாதா உனக்கு? என்னது, ருத்ரன் மாதிரி வசதியான ஒரு வரனை மானசாவுக்கு பார்க்க போறீங்களா? நீங்க என்ன அந்த அளவு கோடீஸ்வரரா? அப்படி ஒரு மாப்பிள்ளைய நீங்க பாக்கணும்னா முதல்ல அவருக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கணும். அது உங்ககிட்ட இருக்கா? ருத்ரன் தம்பினா அதுக்கு அவசியமே இருக்காது. வேணும்னா அவரு காசை நமக்கு கொடுப்பாரு. அவரை மாதிரி நல்ல உள்ளம் படைச்ச ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. என்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளையா ருத்ரன் தான் வரணும். ருத்ரன் போதும், இதுல நான் உறுதியா இருக்கேன். சித்தி திட்டவட்டமாக கூறிவிட, அப்படின்னா சரி, ருத்ரன் அத்விதா கல்யாணம் முதல்ல முடியட்டும். என்ன செய்யணுமோ அத நான் செய்யறேன். ருத்ரன் அத்விதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்ய போறீங்க? நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, உனக்கே புரியும் என்று கூறிவிட்டு அவர் அலுவலகம் புறப்பட்டு விட்டார். அப்பா ஏதோ ஒரு முடிவோடு இருக்கிறார் என்று தாத்தாவுக்கு புரிந்தது. ஆனால் அது அப்போது சித்திக்கு புரியவில்லை. பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.